பாரதத்தின் மாபெரும் இதிகாசங்கள்ல ஒன்று. ஒரு வரலாற்று பொக்கிஷம், இலக்கிய களஞ்சியம் என அத்தனை பெருமைகளையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பது நான்தான் எனச் சொல்கிறது மகாபாரதம். பரத வம்சத்தினுடைய கதையை விரிவுபடுத்தி சொல்றதால மகாபாரதம்ங்கிற பேர் வந்துச்சு. உறவுகளுக்குள்ள வரக்கூடிய வெறுப்பையும் அதை தொடர்ந்த பழி வாங்குதலையும் மையப்படுத்தி உருவான காவியம். கடைசியா குருட்சேத்திர போருக்கு காரணமாகுது. இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய கதை கருவாக பாரத தேவியை பாஞ்சாலியாக வைத்து மக்களுக்கு நாட்டுப்பற்று ஊட்ட வேண்டிய தேவையை அடிப்படையாக்கி பெண் அடிமை தீர்ந்தால் இல்லாமல் போனால் நாடு விடுதலையடையும் என்ற நம்பிக்கையிலே பாஞ்சாலி சபதத்தை உருவாக்கினார் பாரதி. பல பல நாட்டு மன்னர்கள் இருக்கக்கூடிய சபையில பெண்ணொருத்தி தனக்கு நடந்த அவமானத்தை துடைக்க வேண்டி இன்னது செய்யாமல் இன்னது நடக்காமல் அவிழ்க்கப்பட்ட என் கூந்தலை அள்ளி முடிக்க மாட்டேன் என்ற சபதம் செய்கிறாள். இந்த கதைக்களத்துல வீமன், அர்ஜுனன் ஆகியோரும் சபதம் செஞ்ச போதும் அதையெல்லாம் விட்டுட்டு வீழ்ந்து கிடக்கும் பெண் சமுதாயத்துல இருந்து சபதம் செய்யும் ஒரு குரலாக பாஞ்சாலியின் சபதத்தை அமைத்திருப்பதுதான் இதை இன்னும் சிறப்படைய செய்கிறது. மகாபாரத கதையை ஒரு பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் சுப்பிரமணிய பாரதியால் உருவாக்கப்பட்டதுதான் பாஞ்சாலி சபதம். இதுல இந்திய விடுதலை போராட்டத்தை பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத மாதாவாகவும் உருவகப்படுத்தி படைத்த படைப்பு இது. அவ்வளோ அழகான இலக்கிய நயத்தோடும் கவிதை நயத்தோடும் அமைக்கப்பட்டு இருக்கு. சிந்திப்பதற்கான இன்னொரு விஷயமும் இருக்கு. இது என்னன்னா, பெண்ணுரிமையை பெண்ணின் வாயாலேயே கேட்க வைத்திருக்கிறது தான். பாண்டவர்களுடைய பெருமையை பார்த்து பொறாம வந்துருச்சு துரியோதனனுக்கு. தருமனுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் நமக்கு இல்லையேங்கிற கோபம். பாஞ்சாலி துரியோதனனை பார்த்து சிரிச்சு கேலி செஞ்சதும் அவனுக்குள்ள வெறுப்பு தீயை வளர்த்துச்சு. சூழ்ச்சியின் மொத்த உருவமான தன் தாய் மாமன் சகுனியை துணை கொண்டு பாண்டவங்களை பழி வாங்க துடிக்கிறான் துரியோதனன். சூதாட்டத்தில் வல்லவனான சகுனியும் துரியோதனனும் ஒன்று சேர்ந்து பாண்டவர்களை தங்களுக்கு அடிமையாக்க வேண்டும்னு திட்டம் போடுறாங்க. மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதி கதையைத்தான் பாரதி பாஞ்சாலி சபதமாக உருவாக்கியிருக்கிறாரு. இது 2 பாகங்களாகவும் பாகத்திற்கு சில அத்தியாயங்களாகவும் பிரித்து எளிய முறையில் கவிதை நயத்தோட இருக்கு படைப்பு. இப்போ வெறுப்பு வந்துருச்சு, பகை ஆயாச்சு, அடுத்து பழி வாங்கணுமே. பழி வாங்கி பகை தீர்க்க பிளான் போடுறாரு நம்ம சகுனி அவர்கள். கௌரவர்கள் பாண்டவர்களை அஸ்தினாபுரத்துக்கு வரும்படி அழைப்பனுப்பி வர வைக்கிறாங்க. வந்த இடத்துல சகுனி சூது விளையாட்டுக்கு கூப்பிடுறாரு. பாண்டவர்கள்ல மூத்தவனான தருமன் சம்மதிக்கல. இதுக்கு அரசியல் பேசியே சம்மதிக்க வச்சுட்டாரு சகுனி. இந்த இலக்கியத்தின் திருப்பு முனைக்கும் கதை சுவாரஸ்யமா நகர்றதுக்கும் முக்கியமா இருக்கிறது சகுனி தான். சதி திட்டத்துல சிறந்தவர். எப்படின்னு பாருங்க, நாட்டில் ஊரில் வீட்டில் எங்கேயாச்சும் சதி நடந்தாலும் டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி. புத்தியை காட்டிலும் விதி வலியது தானே. சூதாட்டத்திற்கு தருமன் மனம் இணங்கியதும் தாயம் உருட்ட தொடங்கிட்டாங்க. சகுனி ஆர்ப்பரித்து சிரித்தான். சூதாட்டம் தொடங்கியது. தருமன் ஒரு மணி மாலையை பணயமாக வச்சான். மகிழ்ச்சி கொண்ட பகைவனோ கனதனங்களை வைத்தான். கண் இமைக்கக்கூடிய நேரத்துல சகுனி அதை வென்றான். பின்னர் தருமன் பொன்னை வைத்தான். சகுனி அதனையும் வென்றான். ஒன்றன் பின் ஒன்றாக தருமன் வைத்த பொருள் என்னெல்லாம் தெரியுமா? பொன்னாலான தேர், தேர்ப்பாகர்கள், சேவகம் செய்யும் பெண்கள், படைகள், குதிரைகள், தங்க கட்டிகள், மாடுகளை மந்தை மந்தையாக இழந்தான். ஆடுகளை இழந்தான், ஆட்களை வைத்து இழந்தான். இதை பார்த்து ஆனந்தம் கொண்ட சகுனி, இழந்ததுக்காக வருந்தாதே, நாடு உள்ளது உன்னிடம், நம்பிக்கையோடு விளையாடு எனச் சொன்னான். மீண்டும் சூது தொடங்கியது. சூதாட்டக்காய் உருட்டப்பட்டது. தருமன் தன் நாட்டை வைத்து சூதாடி அதனையும் இழந்தான். சகுனி மறுபடியும் தூண்டிவிடுறான். வல்லவர்களான உடன்பிறப்புகள் இருக்க நீ ஏன் வருந்த வேண்டும், அவர்களை பணயமாக்கு என்று. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அண்ணன் சொல்லுக்கு மறுசொல் இல்லை இங்க. உடன்பிறப்பு சகாதேவன் பணயமாக்கப்பட்டான். பகடை உருட்டப்பட்டது. சகுனி வெற்றி பெற்றான். அடுத்து இழந்தது நகுலனை. அடுத்தது வில்வித்தையில் சிறந்த அர்ஜுனன். சகுனிக்கே வெற்றி. அடுத்தது யானை பலம் பொருந்திய பீமன். உருண்ட பகடையின் வெற்றி கொடி சகுனியின் பக்கமே. உடன்பிறப்புகளை இழந்த துக்கத்துல தன்னையே மறந்திருந்த தருமன் தன்னையே பணயமாக வைத்தான். மறுபடியும் அதே பழைய கதை. மோசக்காரன் சகுனியே வெற்றியாளன்.
துரியோதனன் அப்படியே மகிழ்ச்சியில ஆனந்த தாண்டவம் ஆடுறான். ஆனா அதோட நிக்கல சகுனியின் ஆட்டம். தர்மன்ட்ட சொல்றான், உன் சகோதரர்களை காப்பாற்ற இன்னொரு வழி இருக்கு. அதிர்ஷ்டமும் அழகும் கொண்டவள் பாஞ்சாலி, ஐவரின் மனைவி. அவளை பணயம் வைத்து சூதாடி விட்டதை பிடிக்க வாய்ப்பிருக்கு என்று. அடுத்தது என்ன? பாஞ்சால நாட்டின் தவப்பயன், தேடினாலும் கிடைக்காத திரவியம் மாதிரி பேரழகி பாஞ்சாலியை சூதுக்கான பணயமாக தருமன் நிச்சயித்தான். மனிதனை விற்று பொன் வாங்கி அதில் அழகிய ஆபரணம் செய்து ஆந்தைக்கு போடுறது மாதிரி கேட்க ஆள் இல்லாம திரௌபதியை பணயம் வைக்கிறான். சூதாட்டத்தில் பணைய பொருளா பாஞ்சாலி? சிந்தனையில் இந்த கேள்வியை எட்டுறதுக்கு முன்னாடி பாஞ்சாலியையும் பணயத்தில் தோற்றான் தருமன். கௌரவர் சபையில் மறுபடியும் ஒரு பேரானந்த தாண்டவம். ஆனா அது பாண்டவருக்கு பேரவமானம். சூதாட்டத்தில் தான் வென்ற பாஞ்சாலியை அரசவைக்கு அழைத்து வர துரியோதனன் ஆணை சொல்கிறான். தேர்ப்பாகன் பாஞ்சாலியிடம் போய் விதியின் சதியால் தருமர் சூதாட்டத்தில் என்னென்ன இழந்தாரென விவரித்து கடைசியா சொல்ல துணிவில்லாம சொல்லித்தான் ஆகணுங்கிற கட்டாயத்துல, தாயே உன்னையும் பணயம் வைத்து தோற்றுவிட்டார், அதனால எல்லாரும் கூடியிருக்கிற சபைக்கு உன்னை அழைத்து வர அரசன் கட்டளையிட்டான் என்றான். இது ஒரு புறம்னா மறுபுறம் பாண்டவர்கள் கடும் துயரத்தில் மூழ்கினர். ஆனால் பாஞ்சாலியோ தேர்ப்பாகனிடம், சூதாடும் மன்றத்துக்கு பெண்கள் வருவது மரபில்லை, அதனால நானும் வர முடியாது என்றாள். மன்னனின் ஏவலால் மறுபடியும் வரும் தேர்ப்பாகனிடம் கேட்கிறா, நாயகர் தம்மை தாம் தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவர்க்கில்லை. புலை தாயத்திலே விலைப்பட்ட பின் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார்? ஏற்கனவே தோற்ற அடிமைகளுக்கு என்னைய பணயம் வைக்கிற உரிமை இல்லை. இன்னும் இந்த மாதிரி தகுதி இல்லாத செயலை செஞ்சவங்களுக்கு நான் மனைவி ஆக மாட்டேன்னு சொல்றா பாஞ்சாலி. இங்கதான் பாரதி பறக்க விட்ட பெண்ணுரிமை கொடி நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. பாஞ்சாலியை தெய்வமாக உருவகப்படுத்த களம் செய்தது மகாபாரதம். ஆனால் பாரதி கண்ட பாஞ்சாலி தெய்வம் இல்லை, மானிட பெண். ஆனால் புதுமை பெண், கொடுமைகளுக்காக போராடும் துணிவு கொண்ட புரட்சி பெண். பாஞ்சாலி என்பவள் பாரதிக்கு பாரத தேவியாகவே தெரிந்தாள். பாஞ்சாலியின் அடிமைத்தனத்தை பாரதத்தின் அடிமைத்தனமாகவே காண்கிறார். தேர்ப்பாகனுடன் வராத பாஞ்சாலியை துச்சாதனனை அனுப்பி இழுத்து வரச் சொல்கிறான் துரியோதனன். அவளின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்தான் துச்சாதனன். பாண்டவரையும் கௌரவரையும் கடும் ஆவேசத்துடன் பேசுகிறாள் பாஞ்சாலி. அடிமையாக்கப்பட்ட பாஞ்சாலியை துச்சாதனன் அவையிலேயே துகிலுரிய தொடங்குகிறான். அனைவராலும் கைவிடப்பட்ட காப்பாற்றப்படாத சூழ்நிலையில பாஞ்சாலி கண்ணனை மனதார வேண்டுகிறாள். அனைவரின் துக்கம் தீர்ப்பவனே, தொண்டர்களின் கண்ணீர் துடைப்பவனே, வலிமை கொண்டவனே, கௌரவர்களின் கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்று என்று. கண்ணன் அருள் புரிந்தான். துச்சாதனன் துகிலை உரிய துயில் மலை போல குவிந்து கொண்டே இருந்தது. அவனால் முடியாமல் மயங்கி கீழே விழுந்தான். அப்புறமாக வீமனும் அர்ஜுனனும் சபதம் செய்றாங்க. தொடர்ந்து பாஞ்சாலியும். பாவி துச்சாதனன் செந்நீர் அந்த பாழ் துரியோதனன் ஆக்கை இரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மீதினில் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான், இது செய்யும் முன்னே முடியேன். துச்சாதனன் இரத்தத்தையும் துரியோதனன் இரத்தத்தையும் கலந்து என் கூந்தல்ல எண்ணெயா பூசி பின்பு நெய் பூசி குளித்த பின்புதான் என் கூந்தலை அள்ளி முடிப்பேன். அது நடக்காத வரையில கூந்தலை சீவி முடிக்க மாட்டேன் அப்படின்றார். தோற்கக்கூடாத தாய் நாட்டை தோற்று நின்ற நேரத்தில் நாட்டின் விடுதலையையும் பெண் விடுதலையையும் ஒன்றாக நினைத்த பாரதியின் படைப்பாற்றலின் சிறப்பை சொல்ல வார்த்தைகள் இல்லை. இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்கு தமிழ்மயத்துடன் இணைந்திருப்போம்.